இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் இதுக்கப்புறம் தான் பல பூகம்பங்கள் வெடிக்க போகுதுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஒரு பக்கம் யமுனா பெரிய பொய்யா ஒன்று சொல்லி விட்டுருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான், குமரன் மாமா தான் போய் அங்கே சண்டையை போட்டு அங்கே கல்யாணத்தை நிறுத்தி வச்சிருக்காரு. அதனால அந்த தாத்தாலாம் கொந்தளிச்சிட்டாரு, அன்பு எடுத்து அங்கே அடிச்சு கட்டி போட்டார், இந்த பக்கம் அஜயை தலையிலாக கட்டி தொங்க விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பொய்யா சொல்லினதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கடுப்பில் இருக்காரு நிவின். காவேரியோட வாழ்க்கையவே அழிச்சிட்ட நீ உன் சுயநலத்துக்காக அப்படின்ட்டு யமுனா பலார்னு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு உங்களுக்கு என் மேலே காதலே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி யமுனா பேசுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. நீங்கள் எனக்கு கிடச்சிடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை செஞ்சேன். ஆனால் நீங்கள் அவளை பற்றி மட்டும் தான் நினைக்கிறீங்க, அக்காவை பற்றி நினைக்கிறீங்களே தவிர என் மனசை பற்றி நினைக்கிற ஒரு பெண்ணோட மனசு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு வசனம் பேச போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சம்பவம்லாம் ஒரு பக்கம் இருந்து பலர் அவங்க அடி வாங்குற சம்பவத்தெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயன் காவேரியுடைய நெருக்கத்தையும் அவங்களுடைய பாசத்தையும் என்னதான் நம்ம எல்லாரும் பாராட்டி சூப்பர்னு சொன்னாலும் அவங்க இன்னும் காதலை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கல. இன்னும் அன்பும் காதலும் அடுத்து ஒவ்வொருத்தருக்கா தெரில. இவங்களுக்கு காவேரிக்கு இவர் கூட வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, அவருக்கு காவேரி என் கூடயே இருந்துன்னு மனசில் தோணுது. ஆனால் ரெண்டுமே இன்னும் நடக்கலை, வாயை திறந்து அவங்க சொல்லலை என்ன அப்படிங்கும் போது இன்னும் அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிற கொக்கி பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ். இது கம்ப்ளீட்டாக இவங்க ரெண்டு பேத்துக்கும் உண்மையான கல்யாணம் கிடையாது இது அப்படிங்கிறது நிவினுக்கு ஆல்ரெடி தெரியும். இது இல்லாமல் தாத்தாவுக்கும் தெரியும். இப்போ ராகினி மட்டும் எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு அப்படின்னா பூகம்பமே வெடிச்சணும். இப்படி ஒரு கான்ட்ராக்டை பண்ணி தான் நீங்கள் இருக்கியா, வெக்கமால உனக்கு என்ன மாதிரி பொண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டு பையன் தப்பு பண்ணாலும் பொண்ணு மேலே பழியை தூக்கி போட்டு பணத்துக்காக கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அடித்து துரத்துறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ ரிசப்ஷனுக்கு வந்திருக்கிற, அதுவும் கொடைக்கானலுக்கு வந்திருக்க பசுபதியின் குடும்பம், ராகினி, அஜய், அன்பு எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே அங்கே தான் விஜயும் காவேரியும் இருக்காங்கிறது தெரிஞ்சு அவங்க கிட்ட ஆடிக்கிட்டே நிற்க போகிறத ப்ரோமோவில் இருக்கிறதே பார்த்தோம். அதுவும் டான்ஸ் ஆடிட்டு இதோ பார்த்தியா கல்யாணம் முடிஞ்சு நிச்சயத்தை நிறுத்திட்டான்னு ஏதோ சந்தோஷப்பட்டு இருந்தால் இந்த பாரு தாலி பத்திரிக்கை தாலி தாலி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல்லாம் பண்ண போகிறாங்க. பண்ணிட்டு இதுக்கப்புறம் அதுவும் விஜய் முன்னாடியே வச்சு இல்லை சத்தமாக வேறு பேசி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டை நீ எப்படி இருந்துடுறான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வீட்டுடைய மருமகளாக நீ மட்டும் இல்லை, ஈக்குவலான அந்தஸ்தில் உனக்கு சம உரிமையோட என் பொண்ணு வந்துட்டா, இதுக்கப்புறம் பாரு உனக்கு இருக்க போகிற ஆப்பை அப்படின்னு பேசும்பொழுது பார்த்துக்கிட்டே இருக்கார் விஜய். இந்த சமயத்தில் நம்ம நேற்றே சொன்னோம், விஜய் மட்டும் இப்போ டக்குன்னு பயங்கரமாக ஒரு வாயை திறந்து என்னது ஈக்குவல் அந்தஸ்தா, என்ன வீட்டில் எந்த வீட்டில், அந்த வீட்டுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கான ஒரே ஆள் நானும் என் மனைவியும் மட்டும்தான், ரெண்டு பேர் நானும் என் மனைவியும் மட்டும்தான், அது எங்கள் வீடு எங்க சொத்து. அஜயை பாவம் பார்த்து கூட வச்சிருந்தோம். என்னைக்கு இதை பற்றி கவலைப்படாமல் நான் சொன்ன வார்த்தையை மீறி கல்யாணம் பண்ணணும் அப்போவே உனக்கு அங்கே இடம் இல்லை, என் வீட்டை விட்டு வெளில போடா அப்படின்னு மட்டும் விஜய் சொல்லி சொத்து கம்பெனி எல்லாம் எங்கள் 2 பேரில் மட்டும்தான் இருக்குது, எங்கள் 2 பேர் பேரில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத சொன்னால் ராகினிக்கும் ஷாக்காக இருக்கும், பசுபதிக்கும் ஆப்பு வச்ச மாதிரி இருக்கும். நடக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரே வீட்டில் இருந்து தேவையில்லாமல் காவேரியோட உயிரை வாங்க போகிற சம்பவம் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு